நேற்றைய தினம் அண்ணா திமுகவிலிருந்து ஏற்கனவே விலக்கப்பட்ட ஒருவர் திமுக போய் சேர்ந்திருக்கார். அவர் நேற்று பேசுகின்ற பொழுது அண்ணா திமுகவில் எனக்கு சரியான மரியாதை கொடுக்கல, வேண்டுமென்றே திட்டமிட்டு நீ வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தாங்க. நாம நடவடிக்கை எடுக்கல. அப்ப பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஊர் ஊரா சென்று ரத்தத்தை வீரவியா செஞ்சு மக்களை சந்தித்து கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணியோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு நேற்று இதெல்லாம் விலகி போனார்ல, அவர் பெரும்பான்மை எதிர்த்து ஓட்டளித்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து அண்ணா திமுக அரசை வீழ்த்த நினைத்தவர் அவரா வீழ்ந்து போய்விட்டார். கேடு நினைப்பவன் கெட்டு போவான், உப்பை தின்றவன் தண்ணி குடித்தே ஆக வேண்டும். அதே போல இந்த இயக்கத்திற்கு துரோகம் விளைவித்தார். அதனால அவர் வெளியேறி இருக்கிறார். உண்மையிலேயே இந்த கட்சி அவருக்கு எவ்வளவோ அடையாளத்தை கொடுத்தது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம், அம்மா கட்டிக்காத்த இயக்கம். அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு பிரச்சனை நாங்கள் சந்தித்தோம். அம்மா இருக்கின்ற பொழுது அவருக்கு தீர்ப்பு எதிராக வந்த பொழுது அவரை நம்பி முதலமைச்சர் பதவி கொடுத்தார். சாதாரணவராக இருந்தவரை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்த இயக்கம் அண்ணா திமுக. அந்த நன்றியை மறந்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக தீய சக்தி, அதை வேரோடு தமிழகத்திலே அழிக்க வேண்டும், அதற்காக அண்ணா திமுகவை தோற்றுவித்தார். அப்படிப்பட்ட பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எதற்காக இந்த இயக்கத்தை தோற்றுவித்தாரோ, யாரை எந்த கட்சியை தமிழகத்தில் இருந்து வேரோடு அழிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த கட்சியிலே நேற்றைய தினம் திரு ஓபிஎஸ் அவர்கள் அடைக்கலம் புகுந்திருக்கின்றார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், பி டீம் என்று. இப்பொழுது பி டீம் நிரூபணமாகிவிட்டது.